the variational problem of extremizing the function I of y of x is equal to integral 0 to 2 pi dy by dx the whole square minus y square dx. Y of 0 is equal to 1, y of 2 pi equal to 1 has a unique solution, exactly two solution, and infinite number of solution, no solution. இதுதான் ஆப்ஷன். இப்போது நம்ம வந்து இது என்ன சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கிவன் ஃபங்க்ஷனை அப்படியே I of y of xன்னு எழுதிட்டு அந்த இனிஷியல் வேல்யூ கண்டிஷன் எழுதிக்கிறோம். y of 0 is equal to 1, y of 2 pi is equal to 1. இப்போது கொடுத்துருக்க இன்டெக்ரல் I of y of x வந்து கேபிட்டல் F is equal to dy by dx ஹோல் ஸ்கொயரை வந்து y dash ஸ்கொயரும் y ஸ்கொயர் வந்து அப்படியே y ஸ்கொயர் போட்டு கேபிட்டல் Fன்னு எழுதிக்கிறோம். கேபிட்டல் F is equal to y dash ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர். ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா d dou f by dou y minus d by dx of dou f by dou y dash ஈக்குவல் டு 0. இதான் வந்து ஆயிலர்ஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் கொடுத்துருக்க ஃபங்க்ஷனால் வந்து டோ எஃப் பை டோ ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டோ எஃப் பை டோ எக்ஸ் ஒய் டேஷ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த கிவன் ஆயிலர்ஸ் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் டோ எஃப் பை டோ ஒய் பண்ணால் -2y, டோ எஃப் பை டோ ஒய் டேஷ் பண்ணால் -2y டேஷ். அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். -2y மைனஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் 2y dash equal to 0. இப்போது -2y minus d by dx of 2y dash மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y double dash equal to 0, which implies y double dash plus y equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஆக்சிலரி ஈக்குவேஷன் வந்து m square plus 1 equal to 0, m square equal to -1, m is equal to plus or minus I. அப்போ இங்கே ரெண்டு ரூட் இருக்குது, ப்ளஸ் I மைனஸ் I இருக்குது. அப்போ ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி எழுதணும்? y is equal to c1 cos x plus c2 sin x. இப்போ கிவன் இனிஷியல் கண்டிஷன்ஸ் ரெண்டு இனிஷியல் கண்டிஷனையும் அந்த கண்டுபிடிச்ச ஜென்ரல் சொல்யூஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ y of 0 is equal to 1னா அதை போட்டால் c1 is equal to 1 கிடைக்கும். அதே மாதிரி y of 2 pi சப்ஸ்டியூட் பண்ணால் c1 is equal to 1. இப்போ இந்த கண்டுபிடிச்ச ரெண்டு கான்செப்ட் c1 தான் கிடச்சிருக்கு. அப்போ y is equal to கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து c1 y is equal to cos x plus c2 sin x. அதான் ஆன்சர். y is equal to cos x plus c2 sin x. இப்போது c2 மட்டும் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது, அதில் வந்து நம்ம ஆர்பிட்ரரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் infinite number of solutions கிடைக்கும். Hence there are infinite number of solutions for this integral. So option C is the correct answer.